அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலும் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதலையும் வந்தனத்தையும் அண்டுகோடு சபையின் சார்பாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை நிமித்தம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நிறைந்த பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் இந்த பரிசுத்த ஆராதனைக்காக உம்மை நோக்கி எங்களுடைய கண்களை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றுமுடிய பொறுப்பெடுத்தொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனம், கேட்க போகிற வார்த்தை, ஜெபிக்கிற ஜெபம் அனைத்தும் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இதை காண்கிற பார்க்கிற எல்லாருடைய வாழ்விலும் நன்மையும் கிருபையும் உண்டாகிற ஆசீர்வாதமாய் அமையட்டும். நீரே மகிமைப்படும், உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் இரக்கமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பாவம் யாவும் வேறுகிறேன். பிராணநாதரே நீரே என் நல் மீட்பர். முன்னீலோமிப்போ 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 உம்மை நேசிக்கிறேன். என்னை மீட்க கோருசில் நீர் தொங்கி நீர் அதனாற்றான் உம்மை நான் நேசிக்கிறேன். நான் கிரீடம் பெற நீர்முள் மூடி சூண்டீர். முன்னீலோமிப்போ 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 உம்மை நேசிக்கிறேன். துன்பமோ இன்பமோ உம்மை நான் விடேன். ஜீவன் போமட்டும் உம்மையே போற்றுவேன். மரணம் நெருங்கினாலும் நான் சொல்வேன். முன்னீலோமிப்போ 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 உம்மை நேசிக்கிறேன். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளை நமக்கு தந்தபடியினால் முதலாவது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த ஆராதனைக்காக மீடியா வழியாக பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் அவர்களுக்கு இருக்கும்படியாக ஜெபம் செய்யும்படியாக இருக்கின்றோம். விசேஷமாக இரட்சணிய சேனையின் ஊழியங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். இந்த வருடத்திலே 143வது வருடத்திலே புதிய ஒரு ஊழிய பணியை இரட்சணிய சேனை இந்தியாவிலே துவக்கி இருக்கிறது. இந்த வருடத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று சொல்லியும், இந்த வருடத்திலே செய்ய இருக்கிற ஊழியங்களும் பணிகளும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் இப்போது கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அதற்கு முன்பாக ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடிய பிற்பாடு ஜெபம் செய்யலாம். என் ஆத்தும நேசமேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய
ஆயத்தம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இது நாள் வரையிலும் கர்த்தரங்களை நன்மையாய் நடத்தி வந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்கள் மேல் வைத்த மாறாத அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உமக்கு முன்பாக நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தாவே எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஐயா. விசேஷமாக மீடியா மூலமாக இந்த ஆராதனையை பார்த்து ஜெபிக்கிற, உம்முடைய வசனங்களை கேட்கிற, இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய திரு பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கின்றோம். விசேஷ ஜெப குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய இரட்சணை சேனை ஊழியங்களுக்காகவும் அதனுடைய பணிகளுக்காகவும் இப்போது நாங்கள் மன்றாடுகிறோம். 143வது வருடத்திலே நாங்கள் காலடியை எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வருடத்தினுடைய எல்லா ஊழியங்களும் பணிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தென்கிழக்கு மாகாணத்தை பொறுப்பேற்று நடத்துகிற ஒவ்வொரு தலைவர்கள், எல்லா ஆண்டவரே படைஸ்தலங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. விசேஷமாக படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களிலே தேர்வு எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஞானத்தால் நீர் நிரப்புவீராக, தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தேர்வின் காலங்களிலே பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் வராதபடிக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பலத்தினாலே நீர் இடைக்கட்ட வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இருக்கிற ஒவ்வொரு ஐயாமார்களுக்காக, அம்மாமார்களுக்காக, பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு கை குழந்தைகளுக்காக, முதியோர்களுக்காக, ஆண்டவரே ஊழிய குடும்பங்களுக்காக, இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. அடித்தூண் பெற்ற ஊழிய குடும்பங்களுக்காக, இப்படியாக எங்களுடைய இரட்சணை சேனையிலே அங்கமாய் இருக்கிற எல்லா படைசலத்தின் வீரர் வீரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் சேனையை முன்னின்று நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. குறிப்பாக வாலிப இளம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் போன போக்கிலே வாலிப பிள்ளைகள் அநேகர் அலைந்து திரிகிறதை காண்கிறோமே. இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வழியிலே நடப்பதற்கு நீர் உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற தேவைகளை சந்தியும், நல்ல வேலை வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடும் அப்பா. கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கு ஏற்ற வழிகளை நீர் திறந்து கொடுப்பீராக. நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் அப்படியாய் நீர் கிருபை செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த ஆராதனையை முற்றுமுடிய உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய செய்தியை ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்பா, உம்முடைய மகனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. மீதியான சமயம் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவருடைய ஜெபமாக கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 முடிய. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை இங்கு சாட்சியாய் கூறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறேன். நானும் என் 3 குழந்தைகளும் என் ஹஸ்பண்டும் நாங்கள் என் வீட்டில் வசித்து வருகிறோம். எனக்கு 2020ஆம் ஆண்டு முதல் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. என் ஹஸ்பண்டு 2020ஆம் ஆண்டு அவர் வெளிநாட்டிலிருந்து வீட்டுக்கு வந்தார்கள். கொரோனா மூலமாக திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. நாங்கள் நிறைய கஷ்டத்தை பார்த்து வந்தோம். நஷ்டங்கள் என் வாழ்க்கையில் நிறைய வந்து கொண்டே இருந்தது. நாங்கள் சோர்வுடையவர்களாய் காணப்பட்டோம். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நான் நிரந்தரம் என் கடவுள்கிட்ட மட்டும்தான் கூறிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் போன ஜூன் மாதம் என் ஹஸ்பண்டுக்கு அவரோட ஃப்ரெண்டு மூலமாக வெளிநாட்டுக்கு போக வேண்டும், ஒரு விசா இருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள். அதை கேட்டவுடன் என் ஹஸ்பண்ட் அதுக்கு ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அது போகிறதுக்கான எந்த விதமான கேஷும் எங்கள் கையில் இல்லை. நாங்கள் அந்த டைமில் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் இந்த டேட்டு சொல்கிற டைமில் நீங்கள் மெடிக்கல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய் மெடிக்கல் எடுத்துட்டோம். பயோமெட்ரிக் பண்ணுறதுக்கு எர்ணாகுளம் வரணும். நீங்கள் அங்கே வந்து நீங்கள் பயோமெட்ரிக் பண்ணால் மட்டும்தான் இப்போ சவுதி அரேபியாவுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கும் போனோம். அந்த டைமில் அவங்க என் ஹஸ்பண்ட் கையில் இருந்து அந்த பாஸ்போர்ட் அந்த ஏஜெண்ட் வாங்கினாங்க. அவங்க வாங்கி அந்த டைமில் அவங்க சொன்னது, எங்களுக்கு விசாவும் ஃப்ளைட் டிக்கெட்டும் சேர்த்து தந்துடுவோம், அந்த டைமில் நீங்கள் இதை வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எங்கள்கிட்ட 60,000 ரூபாய் இப்போ ரொக்கமாக நீங்கள் அனுப்பி தரணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள்கிட்ட கேஷ் இல்லை. நாங்கள் ஒரு லோன் போடலான்னு சொல்லி நாங்கள் லோன் போட்டோம். நாட்கள் கடந்து கொண்டே இருந்தது. எங்களிடத்தில் லோன் கிடைக்கவில்லை. நாங்கள் ரொம்ப தடுமாறினோம். யார்கிட்ட கேட்குறதும் தெரியாமல் ரொம்ப சங்கடப்பட்டோம். நிறைய பேர்கிட்ட போய் நாங்கள் கதவை தட்டி அவங்க வீட்டில் போய் நாங்கள் கேட்டோம். எங்கேயுமே கேஷ் கிடைக்கல. அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் உங்கள் மேலே கேஸ் போடுவோம், ஏன்னா உங்களுக்கு விசா வந்தாச்சு, ரெடி ஆயாச்சு, நாங்கள் சொல்கிற அரபிக்கிட்ட உங்களை ஒப்படைக்கணும், எங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நீங்கள் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கன்னு அவங்க எங்களை புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களால் எதுவுமே நடக்கலை. கடவுள் எது சித்தமாக இருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கணும்னு நான் எப்போவுமே மனசில் நினச்சிட்டே இருப்பேன். மனுஷருடைய சித்தம் எப்போதுமே நடக்கக்கூடாது. என் கடவுள் எனக்கு பெரிய நன்மைகளை செய்து வந்தார். நான் இரவு பகலாக கர்த்தரிடத்தில் ஜெபித்து வந்தேன். நானும் என் ஹஸ்பண்டும் சர்ச்சில் போய் பாஸ்டருடன் நாங்கள் நைட்டு தேவாலயத்தில் போய் நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் எனக்கு பெரிய அதிசயத்தை தந்தார். ஜூன் மாதம் 30ஆம் தேதி தேவாலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை மட்டும்தான் கேட்டேன். நான் உன்னிடத்தில் எனக்கு வெளிநாட்டில் போக வேண்டும் என்று கேட்கவே இல்லை. ஆனால் கடவுள் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். நீ தந்ததை நீ மட்டும்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதேன். கரெக்டாக ஜூலை மாதம் 1ஆம் தேதி என் கணவருக்கு அங்கே போகிறதுக்கான கேஷ் ரெடி ஆயிடுச்சு. கர்த்தர் அந்த பெரிய கிருபையை செய்தார். கரெக்டாக 5ஆம் தேதி அவங்க இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான எல்லா காரியமும் கிளியராகி அந்த இடத்துல அவர் போய் நலத்துடன் அவர் போகிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த தருணத்தை கர்த்தர் எனக்கு தந்ததுக்கு நான் ஒருபோதும் அவரை மறுதலிக்க மாட்டேன். எப்போதும் என் வாழ்க்கையில் நன்றியுள்ள மகளாய் காணப்படுவேன். எனக்கு இந்த வருடம் கிடைத்ததான வாக்குத்தத்த வசனம், நான் உனக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அதிகமாக காணப்படுவேன் என்று என் கர்த்தர் எப்படி என் வாக்குத்தத்தத்தை சொன்னாரோ அதன்படியே எனக்கு நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு நான் எப்போதும் நன்றியுள்ள மகளாய் காணப்படுவேன். அவர் என் வாழ்க்கையில் எப்போதும் முக்கிய பங்கு அவருக்கு மட்டும்தான் வைப்பேன் என்று உறுதியுடன் நான் கூறிக்கொண்டு என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். ഇത്രത്തോളം ജയം തന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം, ഇതുവരെ നടത്തിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇത്രത്തോളം ജയം തന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം, ഇതുവരെ നടത്തിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇനിയും കൃപ തോന്നി കരുതിടണേ, ഇനിയും നടത്തണേ തിരുഹിതം പോൽ. ഇനിയും കൃപ തോന്നി കരുതിടണേ,
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதும் நான் உங்களோடு பேசுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு, குறைவை நிறைவாக்க வேண்டிக் கொள்ளுங்கள். குறைவு அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னென்ன குறைவுகளோடு இருக்கிறோம், எந்தெந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாக இருக்கிறது, குடும்பத்தில் குறைவாக இருக்கிறது, அதை மாத்திரம் நாம் ஃபோக்கஸ் பண்ணி இதுவரையில் நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஜெபித்து வந்திருக்கிறோம். அது தவறு அல்ல. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறைவை நிறைவாக்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிற அந்த வார்த்தையை நான் உங்களோடு சொல்லுகிறது நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற அந்த குறைவு அல்ல, அல்லது நம்முடைய பொருளாதாரத்தில் ஏற்படுகிற குறைவுக்காக அல்ல, அல்லது நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற குறைவை குறித்து நான் உங்களோடு பிரசங்கம் பண்ண விரும்பவில்லை. நான் பேச வரல. ஆனால் அதுக்கு மாறாக இன்றைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்மிடத்தில் காணப்படுகிற மிகப்பெரிய குறைவு என்ன என்பதை குறித்து தான் நான் உங்களோடு பேசும்படி இருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய சரீரத்திலே நான் ஆரோக்கியத்தில் குறைந்திருக்கிறது, பொருளாதாரத்தில் நான் குறைவுபட்டவனாக இருக்கிறேன், அல்லது என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் குறைவு இருக்கிறது. ஏன் இந்த குறைவை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் என்ன செய்கிறோம், அதிகமாக நாம் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் சில நேரங்களில் என்ன செய்யப்படுது, கேட்கப்படுது, சில நேரங்களிலே கேட்கப்படவில்லை. அதற்கு நாம் என்ன காரணம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோமா? ஆண்டவர் ஒருபோதும் ஒரு மனுஷனை குறைவோடு இருக்க என்ன செய்கிறவர் அல்ல, விரும்புகிறவர் அல்ல. சங்கீதம் 34வது சங்கீதம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற மனுஷனா இருந்தா ஏன் நம்ம வாழ்க்கையில் அந்த குறைவு வரப்போகிறது? நீங்க சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ ஆண்டவரை தேடுகிற நமக்கு ஏன் இந்த நன்மை குறைவுபட போகிறது? வேத வசனம் மத்தேயு 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நாம் குறைவுகளாக இருக்கிறது என்று சொல்லி அதுக்காக நம்ம தியாகம் பண்ணி ஜெபிக்கிறோமோ, அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோமோ, அதுக்காக நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஜெபிக்கிறோமோ, அந்த ஜெபத்தை எல்லாம் நம்ம யோசித்து பாருங்க. நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவளாய் இருந்தால், ஒருவேளை ஆண்டவரை தேடுகிற மனுஷியாய் இருப்போம்னா ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்காது, குறைவை இங்கே பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் நாம் தோல்வியை கண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம், ஆண்டவருக்கு பயப்படாமல் இருக்கிறோம், அல்லது அவரை தேடாமல் இருக்கிறோம், ஒழுங்காக வேதம் வாசிக்காமல் இருக்கிறோம், ஒழுங்காக ஜெபிக்காமல் இருக்கிறோம், அல்லது பரிசுத்தமான வாழ்க்கை வாழாமல் இருக்கிறோம். நம்மிடத்தில் விசுவாசம் குறைவாக இருக்கிறது. ஆகவேதான் சில குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து வருகிறது. இந்த குறைவை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், உங்கள் வாழ்க்கையில் குறைவோடு தான் இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டார். நீங்கள் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் என்ன சொல்றார்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில என்ன செய்வார், நிறைவாக்குவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறவர், ஒரு நாளும் குறைவோடு வைக்கிற தேவன் அல்ல. நிச்சயமாய் இந்த ஆராதனை நிமித்தம் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் என்ன செய்வார், குறைவில்லாமல் நிறைவாய் நடத்துவார், நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் பொருளாதாரத்திலும் ஆண்டவர் உங்களை நிறைவாய் நடத்துவார். ஆனால் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்ல போகிற, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போகிற குறைவை நிறைவாக்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்பது நமக்கானது அல்ல. நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் சந்திப்பார். ஒருபோதும் அவரை நம்பினவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள், அவரிடத்தில் ஜெபிக்கிறவர்கள் குறைவை என்ன செய்வதில்லை, காண்பதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் குறைவை நிறைவாக்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை எதை குறிக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்து லூக்கா 10வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இருதயத்தினுடைய பாரத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தனது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு 70 பேருக்கு கட்டளையிட்டு சொன்ன ஒரு வார்த்தையை தான்
இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிற குறைவு எங்க இருக்கு தெரியுமா? ஊழியத்திற்கான ஆட்கள் குறைவாக இருக்கிறது, சபைகள் பெருகி இருக்கிறது. நீங்க நம்ம ரெச்சனேசனே சபையை எடுத்து பாருங்க. எத்தனையோ சபைகள்ல ஊழியக்காரர்கள் இல்லை, எத்தனையோ சபைகள் வெறுமையா இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் குறைந்தபட்சம் 3 சபைகளை என்ன செய்ய வேண்டியது இருக்கு, ஆராதனை நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? ஊழியர்களுடைய குறைவு. இந்த ஊழியர்களுடைய குறைவுக்கு தான் நிறைவு பண்ண இன்றைக்கு சபையாராகிய நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குறைவை நிறைவாக்க நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம குழுவா சேர்ந்து ஜெபிக்கிறோம், நம்முடைய தேவைன்னு சொன்ன ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம் அல்லவா? ஆனால் இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமான ஒரு தேவை என்று சொன்னால் ஊழியத்திற்கு ஊழியக்காரர்கள் இல்லை, குறைவாக இருக்கிறாங்க. இந்த குறைவை நிறைவு செய்வதற்காக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதுக்காக தான் வேண்டிக் கொள்ள போகிறோம். ஒரு மனுஷன் ஜெபிக்கிறதுனால என்ன செய்ய முடியாது? மாற்றங்கள் வராது. ஒரு சபை கூடி ஜெபிக்கும் என்று சொன்னால், ஒரு டிவிஷன் கூடி ஜெபிக்கும் என்று சொன்னால், ஒரு மாகாணம் கூடி ஜெபிக்கும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது இந்த ஊழிய பற்றாக்குறை என்கிற குறைவு மாறி கர்த்தர் என்ன செய்வார்? எல்லா சபைகளுக்கும் ஊழியக்காரர்களை தந்து நிறைவாக்குவார் என்பதை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திலே ஒருவனும் தானா என்ன செய்யப்பட முடியாது, ஏற்படுத்தப்பட முடியாது அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. அப்படித்தானே? ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஊழியத்திற்கு ஆட்களை அனுப்பும்படி என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். அழைக்கப்படுகிறது நல்ல காரியம். நம்ம ஊழியத்திற்கு வாருங்கள் என்று என்ன செய்யணும்? அழைக்கிறது ஒரு சிறந்தது. ஆனால் அழைக்கிறதை விடவும் அனுப்பப்படுகிறது மிகவும் சிறந்தது என்பதை தான் நான் இன்றைக்கு உங்களோடு சொல்ல போகிறேன். வேற யாரையும் நான் பற்றி பேச விரும்பல. இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீசர்களை அவர் அழைத்தார். அப்படிதான் நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்க மத்தேயு 5வது அதிகாரம் 18 22 வரைக்கும் உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இயேசு தம்முடைய சீசர்களை என் பின்னே வாருங்கள், மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன் என்று சொன்னார், அழைத்தார் அப்படின்னு தான் வேதத்தில் நம்ம செய்கிறோம், வாசிக்கிறோம். ஆனா அழைக்கப்பட்ட சீசர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள்? அதைத்தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அதற்கு பிற்பாடு இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் மத்தேயு 28வது அதிகாரம் 16 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனத்தில் வாசித்தா, அங்க இயேசு கிறிஸ்து சீசர்களை என்ன செய்கிறார் தெரியுமா? புறப்பட்டு போங்கள் என்று என்ன செய்தார்? அனுப்புகிறார். இப்போ அழைக்கப்படுகிற சீசர்கள் அவங்க 12 பேர் தான். அனுப்பப்படுகிறவர்கள் 11 பேர். ஒருவர் மரித்து போனார், மொத்தம் 11 பேர். இந்த அனுப்பப்பட்ட சீசர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், அழைக்கப்படுகிற ஊழியர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், அதை குறித்து தான் என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். இப்போ அழைக்கப்பட்ட ஊழியர்களாகிய 12 சீசர்கள் அவங்க எப்படி ஊழியம் செஞ்சாங்க தெரியுமா? அவங்களிடத்துல காணப்பட்டது சுயநலம் இருந்தது. இதை நான் சொல்லல, பைபிள் வசனம் சொல்லுகிறது. மார்க் 8வது அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் மரிக்க போகிறதை குறித்து சீசர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ பேதுரு என்ன செய்கிறான்? அவரை தனியே அழைத்து கொண்டு போய், இது உமக்கு நடக்கக்கூடாது, இப்படி ஆகக்கூடாதுன்னு அவரை கடிந்து கொண்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு? அப்பா என் பின்னாலே போ சாத்தானே, நீ என்ன செய்கிற? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவில்லை. அப்படி சொல்லித்தான் இயேசு பேதுருவை கடிந்து கொண்டார். அப்படின்னா சீசர்களிடத்திலே அதிகமாய் காணப்பட்டது, இயேசு வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவர்கள் சுயநலமானவர்களாகவே இருந்தாங்க. சுயநலமானவர்கள் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்யவே முடியாது. அதனால தான் நான் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிற ஆலோசனை, இந்த ஊழியம் செய்வதற்கு ஆட்களை ஆண்டவர் அனுப்பும்படி என்ன செய்யணுமாம்? நாம் வேண்டிக் கொள்ளணும். அழைக்கப்படுகிறது நல்லது. இன்றைக்கு ஊழியத்துக்கு அழைச்சாதான் மக்கள் என்ன செய்வாங்க? ஊழியத்துக்கு வாலிபர்களோ வாலிப ஸ்திரீகளோ அல்லது ஒரு ஊழியம் செய்யணும் ஒரு குடும்பம் என்ன செய்யும்? முயற்சி செய்து வருவாங்க. அழைக்கிறது நல்லது. ஆனால் அழைக்கிறதை விடவும் அனுப்பப்படுகிறது சிறந்தது என்பதை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சுயநலமானவங்க தான் யாரு? அழைக்கப்படுகிற சீசர்களாக இருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் அழைக்கப்படுகிற சீசர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? லூக்கா 22வது அதிகாரம் 45வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை குறித்து மிகவும் துக்கப்பட்ட வேளையிலே தம்முடைய சீசர்களை இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை, எனக்காக என்ன செய்யுங்க? 1 மணி நேரம்
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கெத்செமனேல போய் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தா எல்லா சீசர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசுனுடைய உள்ளத்துல ஒரு பாரம், எனக்காக 1 மணி நேரம் என்ன செய்யக்கூடாதா? ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவர்களிடத்திலே அந்த வார்த்தையை பேசுகிறதை வைத்து நாம் என்ன அறிந்து கொள்ளலாம் தெரியுமா? சீசர்கள் இயேசுவின் காலம் வரையிலும் அவர்கள் ஜெபிக்காதவர்களாக இருந்தாங்க. நான் தவறாய் சொல்கலை, இதை நான் தப்பா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. அழைக்கப்படுகிறவர்கள் சில நேரங்களில் ஜெபிக்கிறதுக்கு தவறுகிறவர்களா என்ன செய்யலாம்? மாறலாம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனத்திலே இந்த சீசர்கள் அற்ப விசுவாசிகள் என்று இயேசு சொல்லுகிறார். உங்களுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட அற்ப விசுவாசம் வந்தது? அவிசுவாசம் ஏன் வந்தது? சந்தேகம் ஏன் வந்தது? அதை மாத்திரமல்ல, இந்த அழைக்கப்படுகிற சீசர்கள் குறை சொல்லுகிறவங்களா இருந்தாங்க, சந்தேகப்படுகிறவங்களா இருந்தாங்க. கடைசியில இயேசு பிடிக்கப்படுகிற நேரத்துல எல்லாரும் விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி போனவங்களா இருந்தாங்க, மறுதலிக்கிறவங்களா இருந்தாங்க. இவங்க தான் அழைக்கப்படுகிற சீசர்களா இருந்தாங்க. ஆனா எப்பொழுது இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்ததுக்கு பிற்பாடு இங்க மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனத்திலே நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று எப்பொழுது அவர்கள் அனுப்பப்பட்டாங்களோ அப்பொழுதுதான் நீங்க அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது பயமில்லாம அநேக யூதர்களுக்கு முன்பாக பேதுருவும் சீஷர்கள் என்ன செய்தாங்க? எழும்பி நின்று நீங்கள் தான் என்ன செய்தீங்க? இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த பயம் மாறி போனது. அது மட்டுமல்ல, நீங்க அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க ஒரு சப்பானிய பேதுருவும் யோவானும் என்ன செய்தாங்க? எழுந்து நடக்கும்படி, துள்ளும்படி, குதிக்கும்படி செய்தாங்கன்னு சொன்னா அவங்க உள்ளத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல ஒரு விசுவாசம் அப்பொழுதுதான் வர ஆரம்பித்தது. இதை நல்ல கவனிக்கிற என் அருமையான ஜனமே, யோசிச்சு பாருங்க. அழைக்கப்படுகிற சீசர்கள் சுயநலமானவர்களா இருந்தாங்க, அவங்க விசுவாசம் இல்லாம இருந்தாங்க, சந்தேகப்படுறவங்களா இருந்தாங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அது மட்டுமல்ல, அவங்க குறை சொல்லுகிறவங்களா இருந்தாங்க, நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாங்க. ஆனா எப்பொழுது இயேசு சீசர்களை அனுப்பினாரோ அதுல தான் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறினாங்க. 1 கூடி பெந்தேகோஸ்தே நாளில் என்ன செய்தாங்க? மேல் வீட்டறையிலே 1 கூடி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? அனுப்பப்பட்டவங்க தான் ரட்சணை சேனைக்காக ஜெபிக்க முடியும். அனுப்பப்பட்டவர்களால் தான் சபையை கட்டி எழுப்ப முடியும். அனுப்பப்படுகிற ஊழியக்காரர்களால் தான் சபையிலே ஆத்துமாக்களை சேகரிக்க முடியும், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க முடியும், இரட்சணை சேனையுடைய வளர்ச்சிக்காக ஜெபிக்க முடியும், ஊழியர்கள் எழும்புவதற்காக ஜெபிக்க முடியும். ஆகவே இதை கேட்கிற என் அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜெபம் ஏறெடுத்துட்டு இருக்கிறோம்? நம்முடைய குறைவை நிறைவாக்குவதற்காக மட்டுமே ஜெபிக்கிறோம், நம்முடைய கஷ்டங்களை மாற்றுவதற்காய் மட்டுமே ஜெபிக்கிறோம், நம்முடைய வேதனைகளுக்காய் மட்டுமே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். ஆனால் இன்றைய காலம் மிகவும் கொடிதான ஒரு காலம். இந்த காலத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தில் மிக முக்கியமான ஒரு ஜெபம், ஊழிய பற்றாக்குறை நீங்கணுமே, ஊழியருடைய குறைவு மாறணுமே. அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியும்? அதை யார் செய்ய முடியும்? எந்த ஒரு தனி மனிதன் ஜெபித்தவுடன் அந்த ஜெபம் கேட்கப்படுமா? ஒரு குழுவாக ஜெபிக்கணும், ஒரு சபையாக ஜெபிக்கணும், ஒரு டிவிஷனாக ஜெபிக்கணும், ஒரு மாகாணம் இணைந்து இந்த ஊழிய பற்றாக்குறையை ஆண்டவர் நீக்கி போடணும், குறைவை நிறைவாக்கணும்னு சொல்லி எப்ப நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ ஆண்டவர் ஜெபத்தை என்ன செய்கிறவர்? கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே ஜெபித்த ஒருவரும் தோல்வியை காணவில்லை. இன்னைக்கு நம்ம என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம், எதிலையாவது நம்ம தோல்வியை காண்றோமா? இப்போ நமக்கு நடைபெற இருக்கிறது தன்னை ஒருத்தல் காலங்கள். எத்தனை வருடமாய் நாம் தன்னை ஒருத்தலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளாவது நமக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறாரா? ஒரு வருஷத்திலேயாவது தோல்வியை கொடுத்திருக்கிறாரா? ஏன் இந்த கொரோனா காலத்துல கூட ஆண்டவரே இந்த தன்னை ஒருத்தலுக்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டு சபை ஜெபம் பண்ணினது, டிவிஷன் ஜெபித்தது, மாகாணம் ஜெபித்தது, இதுக்காக நம்ம ஜெப குழுக்களை உருவாக்கி ஜெபித்தோம். எத்தனை அற்புதமாய் ஆண்டவர் நடத்தினார், எவ்வளவு வெற்றிகளை தந்தார். அப்போ நம்ம இதுக்காக ஜெபிக்கும் போது வெற்றியை தருகிறார்னு சொன்னா ஊழியர்களுடைய பற்றாக்குறைக்காக, இந்த ஊழியருடைய குறைவை நிறைவாக்குவதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாய் இருக்கிறது. இதை ஜெபிப்பதற்காக தான் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு என்னுடைய உள்ளத்திலே அவர் ஏவ ஆரம்பித்தார். ஆகவே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிற ஒரு காரியம், ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை, ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும் தோல்வியை காண முடியாது. காரணம், ஜெபத்தை கேட்கிறவர் ஜீவனுள்ள தேவன், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த காட்சியின் மூலமாய், இந்த காணொலியின்
மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அருகாமையில் அவர் இருக்கிறார். நீங்க ஜெபிச்சாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கும் போது எத்தனை அற்புதத்தை செய்கிறார் அல்லவா. ஏன் நம்ம குழுவாக சேர்ந்து ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்போம், ஊழிய பற்றாக்குறையை மாற்றுவதற்காக ஜெபிப்போம். சபைகளில் எல்லாம் ஊழியக்காரர்கள் நிரம்பணும், புதிய புதிய ஆட்களை ஆண்டவர் சந்திக்கணும், வாலிபனை சந்திக்கணும், வாலிப ஸ்திரீயை சந்திக்கணும், அல்லது ஒரு கணவனையோ மனைவியோ ஆண்டவர் சந்திக்கணும். இப்படிப்பட்ட கனமான ஊழியத்தை செய்ய நான் போக வேண்டும் என்று ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே வாஞ்சை வரணும்னு சொன்னா அதுக்கு கட்டாயம் ஆண்டவர் அனுப்புகிற ஊழியக்காரனாய் இருக்கணும். அழைக்கப்படுகிறது தவறு அல்ல, அழைப்பு கொடுப்பதும் தவறு அல்ல. ஆனால் அழைக்கப்படுவதை காட்டிலும் அனுப்பப்படுகிற ஊழியக்காரர்கள் சபையை கட்டி எழுப்புகிறவர்களாக இருப்பார்கள். அனுப்பப்படுகிற ஊழியக்காரர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அனுப்பப்படுகிற ஊழியக்காரர்கள் இரட்சணை சேனையுடைய வளர்ச்சிக்கு மிகவும் என்ன செய்வாங்க, உறுதுணையாக இருப்பாங்க. அழைக்கப்படுகிற ஊழியக்காரர்களை விட அனுப்பப்படுகிற ஊழியக்காரர்கள் கர்த்தருக்காக எதையாயிலும் செய்யணும் என்று என்ன செய்வார்கள், விசுவாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு சீசர்கள் பின்மாறி இருந்தாங்களோ இயேசு அனுப்பினதுக்கு பின்னால அவங்க லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சது, அவங்க ஊழியம் மாற ஆரம்பிச்சது, அவங்க ஜெபம் மாற ஆரம்பிச்சது, அவங்க விசுவாசம் மாற ஆரம்பிச்சது, அவங்க நம்பிக்கை உள்ளவங்களா மாறினாங்க, உறுதியானவங்களா மாறினாங்க, புதிய புதிய சபைகளை உருவாக்கினாங்க. அவர்கள் சுவிசேஷம் சொல்லுவதற்கு என்ன செய்தாங்க, தேசம் என்ன செய்தாங்க, பரம்பி போனாங்க. விசுவாசிக்கு மக்களா மாறினாங்க, பயம் இல்லாதவங்களா மாறினாங்க, ஜெபிக்கிறவங்களா மாறினாங்க. அப்போ இன்னைக்கு இந்த சத்தியத்து நிமித்தம் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, நம்முடைய குறைவை நிறைவாக்க நம்ம வேண்டிக் கொள்ளணும். என்ன குறைவு? சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கிய குறைவு அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார குறைவு அல்ல, நம்ம குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவு அல்ல. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது எந்த கவலையும் கிடையாது. அவரை தேடுறவங்களுக்கு குறைவு இருக்காது. அவருக்கு பயந்து இருக்கிறவங்க குறைவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த குறைவை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், சரி செஞ்சிருவார். ஆனால் இப்பொழுது இருக்கிற குறைவு ஊழிய பற்றாக்குறை. இதை நிறைவு செய்வதற்கு நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இனி வருகிற நாட்களிலே இரட்சணை சேனை ஊழியத்திற்கு வாலிபனும் சகோதரிகளும் எழும்புவார்கள். ஒரு குடும்பம் எழும்பி வரும். இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்காக நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். இதுவரையிலும் பல காரியத்துக்காக நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிச்சிருக்கிறோம், பல தேவைகளுக்காக ஒருமனப்பட்டு ஜெபிச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் முழுமையாய் முழுக்க ஊழியக்காரருடைய பற்றாக்குறையை கர்த்தர் நிறைவாக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். இது இயேசு கொடுத்த கட்டளை, இது மனுஷன் கொடுத்த கட்டளை அல்ல, அல்லது இது உலக பிரகாரமாய் கொடுக்கப்படுகிற கட்டளை அல்ல. இயேசு கிறிஸ்து 70 பேரை அனுப்பி அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெப குறிப்புகளுக்காய் இணைந்து நம்ம ஜெபிப்போம். இரட்சணை சேனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஊழியக்காரர்களை எழுப்புவார். அநேக சபைகளிலே ஊழியத்திற்கான ஆட்கள் என்ன செய்வார்கள், எழும்புவார்கள். அப்படி நம்முடைய சொந்த கண்கள் என்ன செய்யதை பார்க்கும் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி நான் உங்கள் மத்தியில் நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சபையையும் இந்த ஊழியத்தையும் நம்முடைய இரட்சணை சேனையும் அவர் ஆசீர்வதித்து நன்மை செய்வாராக. ஆமென். இயேசுநாதா இயேசுநாதா ஏழை நான் வாரேன். இயேசுநாதா இயேசுநாதா ஏழை நான் வாரேன். நேசமாயின் பாவம் நீக்க நெஞ்சை நான் தாரேன். நேசமாயின் பாவம் நீக்க நெஞ்சை நான் தாரேன். ஓசையாய் படைத்தேன் என்னை புண்ணியவுமக்கு. ஓசையாய் படைத்தேன் என்னை புண்ணியவுமக்கு. நாசபாவம் நீக்கினவர் மாக்குவதற்கு. நாசபாவம் நீக்கினவர் மாக்குவதற்கு. ஜெபம்.
மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்திற்கு முன்பாக நின்று நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படியும் உம்முடைய வசனத்தின்படியும் வேதம் சொல்லுகிறது, எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவே உம்முடைய மனபாரத்தை எங்களுடைய பாரமாக எடுத்து, இதோ அடியனுடைய ஆண்டவரை இரட்சணேசனை சபையாரும் ஊழியக்காரர்களுமாய் இணைந்து உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுத்து செபிக்கிறோம். அழைக்கப்படுகிறவர்களை காட்டிலும் அனுப்பப்படுகிறவர்கள் கர்த்தருடைய சபையை வளர்க்க முடியும். அனுப்பப்படுகிறவர்கள் ஆத்துமாக்களை சந்திக்க முடியும். ஆத்துமாக்களை தேவைகளை நிறைவேற்ற அவர்கள் செபிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி எங்களோடு உம்முடைய வார்த்தையை நீர் பகிர்ந்து கொண்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நல்ல வேளையிலும் நாங்களும் இன்றைக்கு ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் பற்றாக்குறை ஆண்டவரே, இரட்சணை சேனையில் ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை ஆண்டவரே. இதற்காக நாங்கள் செபிக்கிறோம், ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே தகப்பனே. இன்றைக்கு நாங்கள் 2-3 பேராக அல்ல, முழு இரட்சணை சேனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபையாராய் இணைந்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இரட்சணை சேனை ஊழியத்திற்கு ஆட்கள் இல்லை ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் குறைவாக இருக்கிறாங்கப்பா. இந்த குறைவை உங்களால மட்டுமே நிறைவு செய்ய முடியும். நாங்கள் அழைக்கிறவர்கள் கூட சில நேரம் ஊழியத்தை சரியான முறையிலே செய்ய முடியாது. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் நீர் அழைக்கிறீரோ அப்பொழுதே உம்முடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்து அநேக சபைகளை வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்ல முடியும் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் மேல் மனதுருகும் ஆண்டவரே, இரட்சணை சேனையின் மேல் மனதுருகும் ஆண்டவரே, இந்த ஊழிய பற்றாக்குறையை நீக்கி போடுவதற்காய் செபிக்கிறோம். எங்கள் ஒரு மனத்தின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்வதற்காய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒரு வாலிப சகோதரன் சந்திக்கப்படட்டும், ஒரு வாலிப சகோதரி சந்திக்கப்படட்டும், ஒரு குடும்பம் ஊழியம் செய்வதற்காக எழும்பட்டும் ஆண்டவரே. இதை ஒரு சபை அல்லப்பா, ஒட்டுமொத்த இரட்சணை சேனை சமுதாயமும் இணைந்து செபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய மாற்றங்களை தேசத்திலே கட்டளையிடுவீரப்பா, எங்கள் மாகாணத்திலே கட்டளையிடுவீர் ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு என் ஜனத்தோடு பேசுவதற்கு நீர் கிருபை செய்ததை போல ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த தாகம் உண்டாகட்டும், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த ஜெப வாஞ்சை உண்டாகட்டும். பல காரியங்களுக்காய் சுயநலமாய் நாங்கள் ஜெபித்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு சுயநலமாய் இல்ல, உம்முடைய நாமம் மகிமைப்படுகிற உம்முடைய பாரத்தை எங்களுடைய பாரமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் அற்பமாய் எண்ணப்படக்கூடாது. எங்கள் ஜெபத்திற்கு நாங்கள் வருகிற நாட்களிலே பதிலை எதிர்பார்க்கணும் ஆண்டவரே. அது எங்கள் சொந்த கண்களாலே நாங்கள் பார்க்கணும். ஊழியக்காரர்கள் எழும்புகிறதை எங்கள் சொந்த கண்களால் நாங்கள் பார்க்கணும். இரட்சணை சேனை ஊழிய பயிற்சி வகுப்பிலே அநேக ஊழியக்காரர்கள் நிரம்பி இருக்கிறதை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அதற்காக உதவி செய்யும். அப்படியே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த குறைவை நிறைவாக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் நன்றி. அன்றைக்கு பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்லும் பொழுது, ஆண்டவரே என் தேவன் உம்முடைய ஸ்தோத்திரம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வசனத்தின்படியாய் அன்றைக்கு ஜெபித்ததை போல நாங்களும் ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்களுடைய சபையில் இருக்கிற குறைவை, எங்களுடைய இரட்சணை சேனையில் இருக்கிற ஊழியர் குறைவை நிறைவு செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதற்காக ஸ்தோத்திரம். ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கணும். அவரவருடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆரோக்கியம் குறைந்திருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆரோக்கியம் பெற்றுக் கொள்ளட்டும். பொருளாதாரத்திலே குறைவாய் இருக்கிறவர்கள், குடும்ப சமாதானத்திலே குறைவாய் இருக்கிறவர்கள், சரியான வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வேதனைகளும் கஷ்டங்களையும் குறைகளையும் மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவதற்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் இரட்சணை சேனை ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய மாகாண தளபதி ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய மாகாணம் ஒவ்வொரு டிவிஷன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், எக்ஸ்டென்ஷன் ஏரியா மற்றும் ஊழியக்காரர்கள், இன்ஸ்டிடியூட்ல பணி செய்யறவங்க எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். சபைகளை ஆசீர்வதியும். லோக்கல் உத்தியோகஸ்தர்களை ஆசீர்வதியும். ஆத்துமாக்கள் நிரம்பி வழியட்டும். அன்றைக்கு ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர்கள் காலத்திலே ஆத்துமாக்கள் சபையிலே பெருகினதை போல எங்கள் சபைகளிலும் ஆத்துமாக்கள் பெருகும்படி, அநேகர் சந்திக்கப்படும்படி, விடுபட்ட குடும்பங்கள், வராமல் பின்மாறி தடைப்பட்ட குடும்பங்கள் மறுபடியும் ஆலயத்தில் கூட்டி சேர்க்கப்படும்படி இரட்சணை சேனை ஒரு உயர்ந்த சேனையாய், உன்னதமான சேனையாய், ஆவிக்குரிய சேனையாய், வல்லமையும் வரங்களையும் பெற்று அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சேனையாய் மாறும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறைகள், குற்றங்கள், தப்பிதங்கள், பாவங்கள் எங்களிடத்தில் உண்டென்று சொன்னால் எல்லாவற்றையும் மன்னியும். எங்களை கரம் பிடித்து நடத்தும், ஆளுகை செய்யும். குறைகளை மாற்றி
போடும். வருகிற நாட்களிலும் தேவ ஆசீர்வாதமும் நன்மையும் அநேக நேரங்களில் நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் இரக்கமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் கூடி நிற்கிற ஜெபிக்கிற நம் அனைவரோடும் சதா காலமும் நிறைவாய் 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 தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.